ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் அப்டேட்டை பற்றினது தான். ஸோ ஐபிஎல்லோட சேர்மன் வந்து நமக்கு கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஐபிஎல் 2025 ஆக்ஷன் மினி ஆக்ஷனாக இருக்காது, மெகா ஆக்ஷன் அப்படின்றத பற்றி தான். ஸோ இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித்துக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற மாதிரி வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ் ப்ளஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு வியூ வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ மேபி ஈஸ் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், மேபி அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் வந்து இன்னும் நமக்கு எம்ஐஏ கூட தான் விளையாட இன்ட்ரெஸ்டடாக இருக்காரா அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் தெரியாது. பட் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 இஸ் ஃபார் ஷுர். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னா லைக் வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மெகா ஆக்ஷனும் அண்ட் தென் வந்து மீதோ டைம்லலாம் மினி ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்ல வந்து இந்த டைம் கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 மெகா ஆக்ஷன் தான். அதில் நாம் டீமில் இருக்க 3 to 4 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கலாம், மிச்சவங்க எல்லாரும் நியூ பிளேயர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைம் 2025க்கு அப்புறமா நெக்ஸ்ட் டீம் வந்து நீங்கள் மெம்பர்ஸ் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்றதான். ஸோ நெக்ஸ்ட் இயர் டீம் மெம்பர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் இந்த மெகா ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது 2022ல் நடந்திருக்கு மெகா ஆக்ஷன். பட் என்னாச்சு 2022லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நியூ டீம்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. 22 முன்னாடி ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஐபிஎல் 8 டீம்ஸ் தான் இருந்தாங்க. பட் 22க்கு அப்புறமா வந்து 2 டீம்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. ஸோ 20 டீம்ஸ் உள்ளே வரும்போது ஆப்ஷனில் வந்து 3 பிளேயர்ஸ் தான் லிமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மேஜரான அப்டேட். ஸோ இந்த 25ல் வந்து பேஸ்ட் ஆன் த டீம் பர்ஃபார்மன்சஸ் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்சஸ் கீ ரோல் எந்த 3 பிளேயரை டீம் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்றத முடிவு எடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 2018லையும் இதே மாதிரி ஒரு மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. பட் அப்போ என்னன்னா 3 பிளேயர்ஸ் ப்ளஸ் வந்து ஆர்டிஎம் ரூல்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆர்டிஎம் ரூல்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு பிளேயரை வந்து சோல்ட் பண்ணிடலாம், லைக் அவங்க ஆப்ஷனுக்கு வருவாங்க, எல்லா டீமும் பெட் பண்ணுவாங்க. பட் ஃபைனலி என்ன ஆகும்னா அவங்க டெசிஷன் கேன் பி டேக்கன் பை த ஓனர் டீம். அப்படின்னா என்னன்னா அந்த ஓனர் வந்து ரீட்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பிட் அமௌண்ட் கொடுத்து அந்த பர்டிகுலர் பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 2018ல் வந்து இது நடந்தது. பட் இந்த வருஷம் அந்த ரூல் இருக்குமான்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 2025 ஆப்ஷனில் ஒன்லி 3 to 4 பிளேயர்ஸ், அந்த 3 or 4ன்ற நம்பர் வேணா மாறலாம் நமக்கு லைக்லி. பட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து ஆர்டிஎம் ரூல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டீம் மாறினா தான் லைக் த வே ஆஃப் த அப்ரோச் அண்ட் ஐபிஎல் வில் பி வெரி மச் ஸோ மச் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஸோ டீம்ஸ் மாறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மேஜர் 3 பிளேயர்ஸ் ஓகே. ஸோ அந்த 3 பிளேயர்ஸ் ரிட்டைனிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் வில் பி ரிட்டைனிங் தி 3 பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கும். ஸோ இது வந்து மேஜர் அப்டேட் அண்ட் அபவுட் த 2025 மெகா ஆக்ஷன். ஸோ மெகா ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மினி ஆக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஒரு டீமில் இருக்க நிறைய மெம்பர்ஸை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியாது. வி ஹவ் டு பில்ட் அ நியூ டீம் வித் அ நியூ ஸ்ட்ரென்த். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பில்ட் அ டீம் வித் அ கம்ப்ளீட் ஸ்குவாட். அதை இப்போ பண்ணணும் நம்ம. ஸோ 2025 மெகா ஆக்ஷன். ஸோ மெகா ஆக்ஷன் வரும்போது ஒரு டீம் ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது வந்து வில் பி லைக் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அதுக்காக நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல எஃபர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரம் த டீம் மெம்பர்ஸ், பேட்டர்ஸ், பிளேயர்ஸ், பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எந்தெந்த டீம் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோ நம்ம கூடிய சீக்கிரமாக பார்ப்போம். 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டீம்ஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து மேபி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 2 பேர் தான் ரீட்டைன் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் 2 பேர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதான் கண்டிப்பான ஒரு ரூலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து கிளியரான ஒரு பொசிஷனிங் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோ நம்ம அப்டேட்ஸில் கண்டிப்பாக வந்து இதை பற்றின அப்டேட் பார்ப்போம். எந்தெந்த டீம் யார் யார் கண்டிப்பாக கீ பிளேயர்ஸ் ஆஃப் த டீம், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த டீம் ரீட்டைன் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் இந்த டீம் இல்லைன்ற மாதிரி கண்டிப்பாக எல்லா டீம்லேயும் ஒரு 3 பேர் இருப்பாங்க. லைக் தட் பிளேயர்ஸ் வி டூ ரீட்டைன். அவங்க யார் யார் அப்படின்றத நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு இந்த வீடியோ அப்டேட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வி ஆர் கிவிங் யூ லாட் ஆஃப் குட் அப்டேட்ஸ் அபவுட் த ஐபிஎல்லோட அப்டேட்ஸ், பிளேயர்ஸ், டீம்ஸ், கோச்சஸ் எல்லாத்த பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். ப்ராக்டிஸ் செஷன்ஸ், இன்ஜுரிஸ், யாரெல்லாம் கம்பேக் பண்ணுறாங்க, யாரோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, யாரோட அனலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.